மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. பாமகவின் புதிய கொறடாவாக மயிலம் சிவக்குமாரை நியமிக்க வேண்டும் என அன்புமணி தரப்பிலிருந்து மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. முன்பாக எம்எல்ஏ அருளை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட பொறுப்பிலிருந்து அன்புமணி ராமதாஸ் நீக்கியிருந்தார். அதற்கு அடுத்தபடியாக அவரை கட்சியின் கொறடாவாக அவர் செயல்படுவார் என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது பேரவைச் செயலரை அன்புமணியின் ஆதரவாளர்கள் சந்தித்து மனு ஒன்றை அளித்திருக்கின்றனர். புதிய கொறடாவாக மயிலம் சிவக்குமாரை நியமிக்க வேண்டும் என அன்புமணி தரப்பினர் மனு அளித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன வினீஷ் சரவணன்? சட்டப்பேரவையில் பாமகவினுடைய கொறடாவாக நீடித்து வரக்கூடிய அருளை நீக்குவதற்காக சற்று முன்பாக அன்புமணி அவர்களை சந்தித்த பிறகாக பாமகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை செயலரை சந்தித்து இந்த மனுவை அளிக்க இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தற்பொழுது வந்திருக்கிறார்கள். மயிலம் சிவக்குமார், தர்மபுரி வெங்கடேசன், மேட்டூர் சதாசுவாமி ஆகிய 3 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவை செயலரை சந்திக்க இருக்கிறார்கள். இதற்கு முன்பாக சட்டமன்ற குழு தலைவராக ஜி.கே. மணி செயல்பட்டு வருகிறார். அவர் தொடர்ந்து ராமதாஸின் ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார். அன்புமணிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்காவிட்டாலும் அவருடைய ஆதரவு பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் பாமகவினுடைய சேலம் தொகுதி எம்எல்ஏ இருக்கக்கூடிய அருள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே கட்சியினுடைய தலைவராக குறிப்பிடக்கூடிய அன்புமணி அவர்களை விமர்சித்து பல்வேறு வகைகளில் செய்தியாளர் சந்திப்பிலும் சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இது மட்டுமல்லாமல் அண்மையில் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை அன்புமணி நீக்கியிருந்தார். அதற்கு பிறகு நேற்று முன்தினம் அவருடைய பாமகவினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் அருளை நீக்குவதாக அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் பாமகவினுடைய கொறடாவாக அருள் நீடித்து வரக்கூடிய நிலையில் அவரை நீக்கி புதிய கொறடாவை நியமிக்க சட்டப்பேரவை செயலரை சந்தித்து மனு அளிப்பதற்காக பாமகவினுடைய 3 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறார்கள். பாமகவினுடைய கொறடாவாக அருளை நீக்குவதற்கு அதிகாரம் இருப்பதாக அன்புமணி தரப்பில் இருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாமகவினுடைய உட்கட்சி விதிகள் உட்பட அனைத்திலும் பாமகவினுடைய தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுதான் இறுதி முடிவு என்று கட்சியினுடைய விதிகள் இருப்பதாக அன்புமணி தரப்பில் கூறுகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் அவரை நீக்குவதற்காக அவரை நீக்கி புதிய கொறடாவாக நியமிப்பதற்காக சிவக்குமார் அவர்களை நியமிப்பதற்கான அதிகாரம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அன்புமணி ஆதரவாளர்கள் கூடிய 3 எம்எல்ஏக்கள் தற்பொழுது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவராக ஜி.கே. மணி அவர்கள் தொடர்வார் எனவும் புதிய கொறடாவாக சிவக்குமார் அவர்களை நியமிப்பதற்காக மனு அளிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்கள் மனு அளித்த பிறகாக செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவினுடைய வழக்கறிஞர் உட்பட 3 எம்எல்ஏக்கள் இங்கு வந்திருக்கிறார்கள், தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். அவர் மனுவை அளித்ததற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பார்கள். செய்தியாளர் சந்திப்பின் பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாமகவினுடைய கொறடாவாக ஜி.கே. மணி தொடர்ந்து நீடிப்பார் எனவும் பாமகவினுடைய புதிய கொறடாவாக சிவக்குமார் நியமனம் செய்யப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.